நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முந்தைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, தகவல் ஆணையர் வந்து தமிழக அரசுக்கு கட்டாய ஓய்வு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 9 IAS அதிகாரிகளை பட்டியலிட்டு தமிழக அரசுக்கு பரிந்துரைத்திருக்கிறார். அந்த IAS அதிகாரிகள் வந்து யார் யார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். திரு சுர்ஜித் கே சௌத்ரி IAS, திரு விபு நாயர் IAS, திருமதி ககர்லா உஷா IAS, டாக்டர் டி ஜெகநாதன் IAS, திரு ஸ்ரீனிவாசன் IAS, திரு கே நந்தகுமார் IAS, திருமதி எஸ் ஜெயந்தி IAS, திரு என் வெங்கடேஷ் IAS, திருமதி ஜி லதா IAS. இந்த 9 IAS அதிகாரிகள் இவங்க 2011 டிஆர்பியில் பணியாற்றிய IAS அதிகாரிகள் தான். இவங்களோட பட்டியலை தான் அதிருப்தி தெரிவித்து தகவல் ஆணையர் தகவல் சரியாக தரல அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறார். PGTRB உட்பட, அதாவது டெட்டு பேப்பர் 1, பேப்பர் 2, பாலிடெக்னிக் டிஆர்பி மற்ற அனைத்து விதமான தேர்வுகளிலிருந்தும் வினாத்தாள் விடைகளிலிருந்து ஒரு வித்தியாசமான யுக்தியை, ஒரே கேள்விக்கு 2 பதில் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க. தேர்வர்களை பொறுத்த வரைக்கும் வினாத்தாளில் குளறுபடின்னா RTI மூலமாக கேள்வி கேட்டு அதுக்கு உண்டான விடையும், முந்தைய தேர்வுகளில் அதே கேள்விக்கு உண்டான எந்த பதில் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுல வித்தியாசம் மாறுபட்டிருக்கு. சரிங்களா? RTIயில் கேட்டதுக்கு ஒரு விடையும், முந்தைய வினாத்தாளில் முந்தைய தேர்வுகளில் அதே கேள்விக்கு வேறு பதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டதெல்லாம் தெரிய வந்திருக்கு. தகவல் ஆணையர் தமிழக அரசுக்கு அனுப்பிய கடிதத்தில் என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு சில பகுதிகளை நாம் பார்ப்போம். ஆசிரியர் தேர்வு வாரியம் போட்டித் தேர்வுகளில் தொடர்ச்சியாக தவறான வினாக்கள் கேட்பது, தவறான விடைக்குறிப்பு வெளியிடுவது, விடைக்குறிப்பு எந்த புத்தகத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ளது என்று குறிப்பிடாமல் இருப்பது, தொடர்ச்சியாக பல போட்டித் தேர்வுகளில் தவறு நடந்திருந்தும் ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர்களாக பணியாற்றியவர்கள் அத்தவறு மீண்டும் நடைபெறாமல் பார்த்து கொள்ள தவறிய காரணத்தினாலும், ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தலைவர்களாக இருந்தவர்கள் அனைவருமே UPSC TNPSC மூலம் தேர்வு செய்யப்பட்டிருந்தோம். அனைவரும் ஏற்கனவே மாணவர்களாக போட்டித் தேர்வு எழுதுபவர்களாக பல தேர்வுகளை எழுதி அரசு பணிக்கு வந்தவர்கள் என்பதால் போட்டித் தேர்வு நடைமுறைகளில் அனுபவங்கள் உள்ளவர்களாக இருந்தும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தை சரியாக நிர்வாகம் செய்து ஆசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் தேர்வுகளை ரத்து செய்யாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முழுமையாக தேர்வுகளை நடத்தி முடித்து முழுமையான பணி நியமனத்தை முடிக்க தெரியாத அதிகாரிகள் அனுபவம் இல்லாத மற்ற அரசு பணிகளை மேற்கொள்வதும், மற்ற பொது அதிகார அமைப்புகளை சிறப்பாக நிர்வாகம் செய்வது கடினம் என்கிற காரணத்தினாலும் ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ற பொது அதிகார அமைப்பின் தலைவர்களாக பணியாற்றிய மேற்கண்ட இந்திய ஆட்சி பணி அதிகாரிகளின் பணிப்பதிவேடுகளில் பொறுப்புடைமை மற்றும் வெளிப்படைத்தன்மையோடு செய்ய வேண்டிய பணிகளை செவ்வனே செய்யவில்லை என்று பதிவு செய்து அவர்களின் பணி விதிகளின்படி ஒழுங்கு நடவடிக்கையாக கட்டாய ஓய்வில் அனுப்புவதற்குரிய சட்டப்படியான நடவடிக்கையை மேற்கொள்ள தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 படி தலைமைச் செயலாளர், தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம், சென்னை 9 அவர்களுக்கு இந்த தகவல் ஆணையம் பரிந்துரை செய்கிறது. மாநில தகவல் ஆணையர் கா. முத்துராஜ் அப்படின்னு கடிதத்தில் இருக்குது. இனி எத்தனை முறைகேடுகள் நடந்திருக்குது அப்படிங்கிறத இனி வருங்காலங்களில் அடுத்தடுத்து தெரிய வரும். TNPSCலையும் எத்தனை கேள்விகள் குளறுபடி, எத்தனை முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படிக்காதவங்களை தேர்ந்தெடுத்தா, படிக்காதவங்க கல்வி அமைச்சரானா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நன்றி.